வணக்கம் நண்பர்களே. கொரோனா டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் எவ்வளவு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பாசிட்டிவிட்டி ரேட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் 1,29,222 பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு தான் அதிக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மந்த்து மார்ச்சில் பாருங்கள், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டெஸ்டட் 2546. அப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி ரேட்டு 13.83%. 100 பேருக்கு செக் பண்ணாங்கன்னா 13 பேருக்கு கொரோனா உறுதியாயிருக்கு. இதே ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 1,17,394 பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பாசிட்டிவிட்டி ரேட்டு 1.87%. எதுக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னா, அந்த சமயத்தில் தான் லாக்டவுன் நடந்துச்சு. மார்ச் கடைசியில் லாக்டவுன் போட்டாங்க. அந்த லாக்டவுனால் மக்கள் எங்கிட்டும் போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் பாசிட்டிவிட்டி ரேட்டு ரொம்ப குறைஞ்சது. மே மாதம் பார்த்திங்கன்னா 3,72,416 சாம்பிள்ஸ், பாசிட்டிவிட்டி ரேட்டு 5.37%. ஜூன் 6,78,721, பாசிட்டிவிட்டி ரேட் 9.99. படிப்படியாக கூடிக்கிட்டே வந்திருக்கு பாருங்கள். ஜூலை 14,87,455, 10.47 பாசிட்டிவிட்டி ரேட். ஆகஸ்ட்லேருந்து கொரோனா தமிழ்நாட்டில் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இது சொன்னது நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 8.45 பாசிட்டிவிட்டி ரேட்டு. அதே சமயத்தில் 21,55,009 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் அதை விட அதிகமாக 25,40,876 சாம்பிள்ஸ், 6.67. அக்டோபர் 26,02,160, 4.90%. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஜூலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2% பாசிட்டிவிட்டி ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு 1,00,000 பேரை டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் 10,000 பேருக்கு தான் பாசிட்டிவிட்டி காட்டியிருக்கு ஜூலை மந்த்து. அதே ஆகஸ்ட்டில் 8, 6, 4 குறைஞ்சிட்டே வருது. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா வித்தின் திஸ் இயர் கொரோனா இல்லாத தமிழகமாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.